ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லைம் தான் பண்ண போகிறோம். என் மூஞ்சி ஏன் தெரியலன்னு கேட்பீங்க. இப்போ தெரியும். இந்த ஸ்லைம் தான் மேக் பண்ண போகிறோம். பாருங்க, வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த அல்ட்ரா வாஷு எடுத்துக்கணும். இதை இப்படி நம்ம ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் பவுட்ரு, நீங்கள் இந்த பவுட்ரு நம்மளுக்கு வேணாம், வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து நமக்கு வந்து கேரம் போர்ட் பவுட்ரு தான் வேணும். ஏன்னா அதில் தான் ஸ்லைம் செம்மையாக வரும். அப்புறம் ஒரு ஸ்பூனு, ஒரு கம்மு, ஒரு டப்பா, அப்புறம் ஒரு கம்மு, இது ப்ளூ கலரு, இது வந்து இது ஃபெவி கம்மு, இது வந்து ஃபெவிக்விக், அப்புறம் ஜிகுனா மல்டி கலர். இது வாங்க நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச ஸ்லைம் வந்து ஓரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டப்பாவை எடுத்துட்டு அல்ட்ரா வாஷ் கொஞ்சம் ஊற்றிக்கணும் டப்பாவில். போதும், இவ்வளோ ஊற்றிக்கிட்டால் போதும். உங்களுக்கு தெரியாது, அல்ட்ரா வாஷ் மட்டும் ஊற்றிக்கோங்க. பாருங்க, அதான் ஊற்றுறேன், ஊற்றிட்டேன். ஐயோ, இது ஒன்று பைத்தியம் வலிக்கிட்டு போகுது. இப்போ இது மேலே வச்சிடலாம். இது நம்மளுக்கு அப்புறம் தேவைப்படும். இந்த ஃபெவிகம் எடுத்து, கரெக்டாக, ஆமாம் கரெக்டு தான், ஃபெவிகம் எடுத்து ஊற்றிக்கிட்டு அப்புறம் ஃபெவிகால் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இம்மோ தாயே, இது புதுசாக வாங்கினேன், இதுக்குள்ளேயும் காலி ஆயிடுச்சு. நமக்கு வந்து நிறைய தேவை. நல்லா ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு திருப்பியும் இந்த கம்மு தேவை, ஆனால் இப்போ கிடையாது. அப்புறம் கேரம் பவுடர் சொன்னல, கேரம் பவுடர் இது கொட்டிக்கணும். கேரம் பவுடரை கொட்டிக்கிட்டாச்சு. இப்போ ஸ்பூன் எடுத்து கலக்கிற வேலை கொஞ்சம் வந்துருச்சு. கலக்கிற அடுத்த செகண்டே வந்துருச்சு. இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னா, அது திக்காக இருக்குது. இது வந்து உண்மையான ஸ்லைம் மாதிரி இருக்காது, க்ளே மாதிரி இருக்குது. நம்ம நிறையா போட்டி இப்போ செய்ய போகிறோம். என்ன வச்சுக்கோங்கன்னா அல்ட்ரா வச்சு இப்படி வச்சுட்டு நம்ம இந்த கம்மோட டிரான்ஸ்பரண்ட் மூடி ஓப்பன் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடும். ஆனால் இவன் இப்போ ஃபுல்லாக காலியாக போகிறான்.
இந்த கம்மன் நிறைய ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் ஊற்றியாச்சு. கேரம் போர்டு பவுடர் கொஞ்சம் கேரம் போர்டுக்கு யூஸ் ஆகணும். அப்புறம் என் மூஞ்சிக்கு யூஸ் பண்ணுற ஹிமாலயா பவுடர் இதை கொஞ்சம் வேறு ரெண்டுத்தையும் போட்டு மிக்குன்னு மிக்ஸ் பண்ணலாம். வா 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 பாருங்க எப்படி ஆகிருக்குன்னு. பார்த்தீங்களா? வேர்த்து ஊற்றுது. வெயிட் பண்ணுங்க. இப்போ தான் ஓகே. எப்படி வருதுன்னு இதான் உண்மையான ஸ்லைம் மாதிரி வருதுப்பா. வச்சு எல்லாத்தையும் நல்லா பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டுது, நம்ம கையில் ஒட்டாது. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் ஒட்டும். பாருங்க, எப்போதும் சரி சரி வசந்தன்கோ சரி சரி. புறமா வச்சு ஜிகுனா பார்த்தோம்ல, இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இந்த டப்பா வேணும்னா இது வந்து 10 ரூபா. அது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் இருக்கும். இந்த டப்பா மட்டும் நான் ஸ்லைம் செய்கிறதுக்குனே வச்சுக்கிறேன். எப்போதும் வசந்தன்கும் சரி சரி. ஜிகுனா போட்டு மல்டி கலர் ஜிகுனா தான் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். சரி 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 வசந்தன்கும் சரி சரி. எப்போதும் சரி சரி வசந்தன்கும். இது என்னப்பா மேஜிக்கு? பவுடரில் ஃபெவிகம் ஊற்றுனா அது பாட்டு வலிக்கணும் போது எப்பட்றா? இந்த ஃபெவிகாலை ஃபுல்லாக நம்ம ஊற்றி காலி பண்ணிடணும். எப்போதும் சரி இப்போதும் சரி சரி வசந்தன்கும் சரி சரி. இவ்வளோ அழுத்துறோம் பாருங்க, மூக்கு சளி மாதிரி வருது பார்த்தா. Finish. Okay. Mix it. Now not mix. Take a carom powder.
கொஞ்சம் கொட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கொட்டிக்கணும் போல். அதனால் கொஞ்சம் கம் ஊற்றிக்கணும். கம் ஊற்றினதுனால இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக வந்திருக்கோம். இதோட கிளே மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு செஞ்சது. இது வந்து நல்லா இப்போ செம்மையாகிடுச்சு. இப்போ ஃபைனல் டச் நம்மளது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த மாதிரி செய்ய வரும் நல்லா. ஆனால் இது லென்த்தாக போகுது பாருங்கள். ஆனால் பாதியிலே புட்டுக்குச்சு, ஆனால் ஃபுல்லாலாம் புட்டுக்கல, இந்த மாதிரி தான் என் கையிலே ஒட்டிக்கிச்சு. சின்ன பசங்க, 1 வயசு பசங்க, 2 வயசு பசங்க, 3 வயசு பசங்க, இந்த பசங்கள்கிட்ட மட்டும் குத்துறாதீங்க. சில டைமில் வாயில் போட்டால் கூட போடுவாங்க. அதனால் இது வந்து சின்ன பசங்கள்கிட்ட கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்க. நானே சின்ன பையன்தான் கேட்குறீங்க, உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஆனால் நான் 4th படிக்கிறேன், எப்படி சின்ன பையனாக இருப்பேன்? சரி போட்டோலேருந்து விட்டது. வாவ், அவள்தான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. நான் இன்னைக்கே இப்போயே ஒரு ஃபைட்டரு கப்பீஸ் மாதிரி ஒன்று இருக்காது, என்ன பேருன்னு தெரியல, ப்ரௌன் கலரில் இருக்குது. நான் கை வச்சா என் கையை வந்து கடிக்கும், அந்த மாதிரி ஃபிஷ்ஷு. அது வந்து பபுள் விட்டுருக்கு பாருங்கள், செம்மையாயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 1000 லைக்கு 100 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா நான் வந்து இதோட பெரிய ஸ்லைமாக செய்வேன். அப்புறம் எனக்கு சில்வர் ப்ளே பட்டன், கோல்டு ப்ளே பட்டன், டைமண்ட் ப்ளே பட்டன் எல்லாம் அனுப்பிவிடுங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.